நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்த்தோமானால் சவுலும் அவனோடு இருந்த மனுஷரும் மிக்ரோனிலுள்ள மாதள மரத்தின் கீழ் இருந்ததாக காணலாம். ஆனால் பெலிஸ்தரை எதிர்க்க யோனத்தான் தனிமையில் தன் ஆயுததாரியோடே போகிறார். அக்காலத்திலே இஸ்ரவேலிடம் போதுமான ஆயுதங்கள் கிடையாது. பெலிஸ்தியரோ மிகவும் படைபலமும் ஆயுத பலமும் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்மை காட்டிலும் பலம் கொண்டவர்கள் நமக்கு எதிராக உண்டு. வேலை ஸ்தலத்திலே, அண்டை வீட்டிலே எதிரானவர்கள் இருக்கக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேக சக்திகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் நம் பட்சத்தில் இருப்பதையே நாம் மறந்து விடுகிறோம். சூழ்நிலைகளை பார்த்து தேவனை விட்டு விடுகிறோம். நம்மால் இது கூடாத காரியம் என பின்வாங்குவதே அநேக நேரங்களில் காணப்படுகிறது. தேவன் செயல்படுகிறார் என நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், யோனத்தான் சொன்னது போல அநேக பேரை கொண்டாய்களும் கொஞ்ச பேரை கொண்டாய்களும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று இருதயத்திலே விசுவாசித்து அதை வார்த்தையினாலே அறிக்கையிடுவோமானால் தேவன் தன்னுடைய நோக்கத்தை சிறிதும் பலவீனமான கருவிகளை கொண்டு நிறைவேற்ற முடியும். பெரிய காரியங்களை, பெரிய எண்ணிக்கைகளை அல்ல, ஆனால் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையுமே தேவன் நம்மில் காண விரும்புகிறார். யோனத்தானின் விசுவாசம் அவனை தைரியமுள்ளவனாக்கியது. இன்று நீங்களும் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாக வரும் எந்த ஒரு காரியத்திலேயும் வெற்றியை தர கர்த்தருக்கு தடையில்லை. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.